நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கடந்த 1990ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது 34 வயதாகும் இவர் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் நடன ரியாலிட்டி நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் தன்னுடைய மீடியா பயணத்தை துவங்கியவர். ஒரு கட்டத்தில் திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடிக்கத் தொடங்கிய இவர் 2010ஆம் ஆண்டு வெளியான நீதானா அவன் என்ற ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். பிறகு பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் என்றாலும் கூட காக்கா முட்டை என்ற திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. அதற்கு முன்பே பண்ணையாரும் பத்மினியும், திருடன் போலீஸ், அட்டகத்தி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் என்றாலும் காக்கா முட்டை திரைப்படம் தான் இவருக்கு நடிப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே விளங்கியது. அந்த படத்திற்கு பிறகு இவருடைய மார்க்கெட் எகிரியது. இப்போது பல்வேறு திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்து கொண்டிருக்கும் இவர் இணைய பக்கங்களில் அடிக்கடி தன்னுடைய கிளாமரான புகைப்படங்களை வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த வகையில் தற்போது கருப்பு நிற உடை அணிந்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தபடி தன்னுடைய சாக்லேட் போன்ற தொடையழகை எடுப்பாக தெரிவதை உறுதிப்படுத்தும் விதமாக குத்த வைத்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தன்னுடைய மேலாடையை ஒரு பக்கமாக கழட்டிவிட்டு தன்னுடைய சிம்மிஸின் மெல்லிய ஸ்ட்ராப் மற்றும் தன்னுடைய அக்குள் அழகையும் ரசிகர்களின் கண்களுக்கு புலப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கைகளின் உதட்டை அருகே வைத்தபடி கேமராமேனை முறைப்பது போல போஸ் கொடுத்திருக்கும் அம்மணியின் இந்த புகைப்படம் ரசிகர்களின் உஷ்ணத்தையே கிளப்பிவிட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படியே முடிஞ்சா கண்ட்ரோல் பண்ணுங்க பார்ப்போம் என்று ரசிகர்களை சீண்டும் விதமாக தன்னுடைய கூந்தலை அருவி போல சரிய விட்டு தன்னுடைய தலையை விட்டத்தை நோக்கி கண்களை மூடி கையை வைத்து ஒரு கண்ணை மட்டும் அழகாக மறைத்து இலசுகளை கிறங்கடித்திருக்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இதை பார்த்த ரசிகர்கள், அட இதை பார்த்தா எங்களுக்கு என்னென்னமோ தோணுது, தயவுசெய்து இதே மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சில ரசிகர்கள் கெஞ்சி கேட்குறாங்க. இன்னும் ரசிகர்கள் இன்னமும் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோன்னு கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஐஸ்வர்யா ராஜேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க.